ஒரு டீசென்ட்டான, சார்மிங்கான ஒருத்தன் லைஃப்பில் அவனுக்கு எதுவுமே கரெக்டாக போகல. ஒரு நாள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவனை கூப்பிட்டு, என்னோட பையன் இட்டாலியில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், நீ போய் அவனை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிட்டு வான்னு ஒரு மிஷனோட கையில் பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. ஸ்ட்ரைட்டாக போய் இட்டாலியில் ரேண்ட் ஆகுறான். அந்த ரிச் பிளே பாயையும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணுறான். தானும் அவனும் கிளாஸ்மேட்டு நம்ப வச்சு அவங்க கேங்லேயே சேர்றான். அவங்க லைஃப் லக்ஸுரி, மணி, பார்ட்டிஸ் இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. கொஞ்ச நாள் இவன் ஃபுல்லாக அவன் மேலே அப்சஸே ஆகிடுறான். அவனை மாதிரியே நடக்கிறது, அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, லிட்ரலி அவன் லைஃபே எடுத்துக்கணும்னு ஒரு ட்ரீம். ஆனால் அந்த பிளே பாய்க்கு இவனோட கிங்லினஸ் பிடிக்காம போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறான். டென்ஷன் பில்ட் ஆகுது. ஃபைனலாக போட்டில் 2 பேருக்கு சண்டை அண்ட் ஹி கில்ஸ் ஹிம். அதுக்கப்புறம் அவன் செத்துறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பேர்லேயே டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, அவன் லுக்ஸை ரீக்ரியேட் பண்ணுறது, அவன் பேர்லேயே ரூம் புக் பண்ணுறதுன்னு அவன் லைஃபே எடுத்துக்கிறான். அந்த லைஃப் அவனுக்கு பிடிச்சும் போகுது. ஆனால் அந்த ரிச் கிட்டோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டை காணாமேன்னு டவுட் வருது. வந்து இவனை கன்ஃபரண்ட் பண்ணும்போது 2 பேத்துக்கு உண்டான சண்டையில் ஃப்ரெண்டையும் கொண்டுடுறான். ரிச் கிட்டோட லவ்வர் கிட்டையும் பேசி நடிச்சு ஏமாற்றி அவளையும் நம்ப வச்சிடறான். இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போது இந்த ஹாலிவுட் ஸ்டோரிக்கு தமிழில் ஆல்மோஸ்ட் சேம் பிளாட்டில் ஒரு மூவி இருக்குது. நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா என்ன படம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.